இப்போ வந்து உங்ககிட்ட ட்ரேடிங்கோடைய நாலேட்ஜு, ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸே இருந்தா கூட, உங்களுக்கு ட்ரேடிங் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மென்ட்டும், கேபிட்டலும் தேவைப்படும்ல. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவே போட போறேன். ஸோ ஹாய் அண்ட் வெல்கம் டு திஸ் பிராண்ட் நியூ வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்த ப்ளாட்ஃபார்ம் பெஸ்ட்டா இருக்கும்? அதே மாரி ஃபண்டட் அக்கவுண்ட்னா என்ன? அதுக்கப்புறமா அதோட பிளாட்ஃபார்மோட ரூல்ஸ் என்ன? எது ரொம்ப பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டிங் பிப்ஸ். என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஃபண்டிங் பிப்ஸ்ன்ற ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்மு. ஏன்னா இதில் வந்து 5Kலேருந்து 100K வரைக்கும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 5Kவோட 2 ஸ்டெப் வந்து ப்ரைஸ் என்னன்னா $36 தான் உங்களுக்கு குடுக்குறான். மிச்சம் பிளாட்ஃபார்ம்ல கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா, இதுல நீங்க ஸ்டெப் 2 அக்கவுண்ட் எடுக்கிறதா இருந்தா, உங்களுக்கு அந்த சில பழைசெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு எப்படி தெரியுமா இருக்கும்? 4 வாரத்துல வந்து நீங்க ஸ்டெப் 1 பாஸ் பண்ற மாரி இருக்கும். ஆனா, இதுல அப்படி இல்ல. அன்லிமிட்டட் டைம் குடுத்துடுறான். மினிமம் ட்ரேடிங் டேஸ் வந்து 3 டேஸ்ன்னு குடுத்துடுறான். நீங்க 3 நாள் தொடர்ந்து ட்ரேட் பண்ணியே ஆகணும். சும்மா ட்ரேட போட்டுவுட்டு கூட நீங்க இது க்ளோஸ் பண்ணா கூட அது பிரச்சனை இல்ல. 3 நாள் போட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் டெய்லி லாஸ் வந்து 5%. 5%ன்னா எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு வரும்? இப்போ 5000 -5%ன்னா தப்பா போட்டேங்க. 5000 -5% $250 வந்து உங்களுக்கு டெய்லியும் லாஸ் பண்ணலாம் நீங்க. ஓகேவா? ஆனா டெய்லியும் லாஸ் பண்ணனா, அத விட்டு தாண்டக்கூடாது. ஓகேவா? அதுதான் சொல்ல வரேன் உங்களுக்கு. மேக்ஸிமம் லாஸ் வந்து 10%. $500 லாஸ் பண்ணக்கூடாது நீங்க. அதையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 5000 -10%. $500 லாஸ் பண்ணக்கூடாது. அது கீழ போயிருச்சுன்னா, உங்களுக்கு அக்கவுண்ட் ப்ளோ ஆயிடும். நீங்க உங்க ரிஸ்க் மேனேஜ்மென்ட் படி பார்த்துக்கோங்க அது. எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு நம்ம பண்றது? அது எப்படி கால்குலேட் பண்றது ரிஸ்க்க வந்து அடுத்த வீடியோல வேணா நான் போடுறேன். அப்கமிங் டேஸ்ல. ஸோ இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் டெய்லி லாஸ்னா மேக்ஸிமம் டெய்லி லாஸ்னா 5% குடுத்துருக்கான் உங்களுக்கு. அது டெய்லியும் நீங்க வந்து $250 தான் லாஸ் பண்ண முடியும். அதுக்குன்ட்டு டெய்லியும் நீங்க $250 லாஸ் பண்ணிட்டு 500க்கு மேல போயிடுச்சுன்னா அக்கவுண்ட் பிரீச் ஆயிடும். ஓகேவா? இதுல வந்து ப்ராஃபிட் டார்கெட் வந்து $400. டோட்டலா 8%. அதனால பிரச்சனையே இல்ல. நம்ம ஈஸியா ஒரு 2 ட்ரேட்ல முடிச்சிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும். அதே மாரி லிவரேஜ் வந்து இவன் 1:100 குடுக்குறான். இதுல எவாலுவேஷன் அக்கவுண்ட்ல வந்து அதே ட்ரேடிங் பீரியட் அன்லிமிட்டட் தான். மினிமம் ட்ரேடிங் டேஸு 3 டேஸ் அதே மாரி தான். எல்லாமே அதே மாரி தான். ஆனா நீங்க ஸ்டெப் 2ல $250 மட்டும் தான் உங்களால உங்க ப்ராஃபிட் டார்கெட்டே. அத எடுத்துட்டீங்கன்னா உங்க அக்கவுண்ட் பாஸ் ஆயிடும். அதே லிவரேஜ் வந்து 1:100. அப்புறம் மாஸ்டர்ஸ் அக்கவுண்ட்ல வந்து ட்ரேடிங் பீரியட் அன்லிமிட்டடு. இதுல வந்து மினிமமும், மேக்ஸிமம் லாஸும் ஒரே மாரி 5%, 10%. லிவரேஜ் வந்து 1:100. இதுல வந்து ரிவார்ட்ஸ் அண்ட் ஸ்பிளிட்ஸ் அப்டின்னா, இப்போ உங்க பே அவுட்ஸ் வரும்போது, அவங்க ஒரு ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எவ்ரி டியூஸ்டே நீங்க எடுக்குறீங்கன்னு வைங்க. 60% உங்களுக்கு வரும். 40% அவனுக்கு போகும். இப்போ ஒரு $500 வந்து நீங்க எடுக்குறீங்க. ஓகேவா? அதுல 40% அவன் எடுத்துக்கிறான். $200 அவன் எடுத்துக்கிறான். $300 தான் உங்களுக்கு குடுப்பான். இது வந்து எவ்ரி டியூஸ்டே. நான் இன்னொன்னு ப்ரிஃபர் பண்றது என்னன்னா, 15 டேஸ் ஒன்ஸ் வந்து பே அவுட் குடுப்பான் இவன். அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். 15 டேஸ் ஒன்ஸ்னா எவ்வளோனா, இப்போ நீங்க $500 எடுக்குறீங்க. அதுல -20% அவன் எடுத்துப்பான். அப்பன்னா பார்த்தா உங்களுக்கு $400 உங்களுக்கு வரும். $100 அவன் எடுத்துப்பான். அதுதான் உங்களுக்கு இப்போ 80 டூ 80 80/20% அவன் அந்த மாரி எடுத்துக்கிறான் ப்ராஃபிட் ஸ்ப்ளிட்.
இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, அதே மாரி மந்த்லி ஒண்ணு இருக்கு. எவ்ரி மந்த் ஒன்ஸ் அந்த மாரி ப்ராஃபிட் எடுத்துக்கிறது உங்களுக்கு. இப்போ அதில நீங்க பே அவுட்ஸ் எடுத்தீங்கன்னா, மந்த்லி பே அவுட்ஸ் எடுத்தீங்கன்னா, 500 அவனுக்கு 100% குடுத்துருவான் உங்களுக்கு. மந்த்லி எடுக்கிறதா இருந்தா. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அவனே 100% நம்மளுக்கு குடுத்துடுறானே, அப்புறம் அவனுக்கு என்ன லாபம் போகும்ன்னு கேட்டாங்கன்னா, அதான் நம்ம வெயிட் பண்றோம்ல, அதுக்காக தான். சரி ஓகே காய்ஸ், இப்போ என்னோட அக்கவுண்ட்ட தான் காமிக்க போறேன். என் ஃபர்ஸ்ட்டு எடுத்த அக்கவுண்ட் ஸ்டெப் 2 அக்கவுண்ட் $5,000. ஃபர்ஸ்ட்டுனா இந்த கம்பெனில எடுத்தது இந்த அக்கவுண்ட் ஃபர்ஸ்ட்டு தடவ. நான் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ட்ரேட் லாக்கர் பிளாட்ஃபார்ம் தான் இது பண்ணேன். அதுதான் ஸ்டெப் 2 அக்கவுண்ட்டு, ஃபேஸ் வந்து ஸ்டூடண்ட்டு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க டெய்லி லாஸ் லிமிட் இருக்குல்ல, அது 521லாம் காமிக்காது. 215 உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? அதே மாரி இந்த மினிமம் ட்ரேடிங் டேஸ் வந்து 3 நாள் நீங்க முடிச்சிருக்கணும் கன்ஃபார்மா. ஆமாடி. அதுக்கப்புறமா மேக்ஸிமம் லாஸ் வந்து 500 தான் குடுப்பான். ஏன் அது 900 காமிக்குதுன்னா, நான் ப்ராஃபிட் எடுத்து அக்கவுண்ட்ட பாஸ் பண்ட்டேன்ல அவங்க சொன்ன இதுல $400 அதனால அப்படி காமிக்குது. பாருங்க என் ப்ராஃபிட் டார்கெட் வந்து 100% ஃபுல்லா காமிக்குதா? இதுல வந்து என் வின் ரேட் வந்து 35%. லாஸ் ஆவரேஜ் லாஸ் வந்து 22%. $22 தான் நான் சொல்றேன் எல்லாமே. இதுல பாருங்க வின் ரேஷியோ 50%. 50% என்னோட வின் ரேஷியோ அப்பனா. என்னோட நம்பர் ஆஃப் டேஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11 டேஸு. டோட்டல் ட்ரேட்ஸ் டேக்கன் 22 ட்ரேட் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ட்ரேட் பண்ணேன் 1.1 ட்ரேடா. அது மாரி போட்டிருக்கு. டோட்டல் லாட்ஸ் யூஸ்டு வந்து ஒரு லாட்டு கூட யூஸ் பண்ணல. 0.85 அவ்வளோதான். ஸோ நீங்க இப்போ என்னோட ப்ராஃபிட்ஸ் பார்க்குறீங்களா இங்க? இங்க பாருங்க. 11 மாசம் 11ஆம் மாசம் 22ஆம் தேதி $300 ப்ராஃபிட்டு. 21, 69 அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் தொடர்ந்து லாஸ்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவ்வளவும் ப்ராஃபிட் இல்ல. இந்த 3 நாள் நல்லா லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ரிகவர் பண்ணேன். 69 அதுக்கப்புறம் ஒரு 300 அத வச்சு தான் ரிகவர் பண்ணி இந்த அக்கவுண்ட்ட பாஸ் பண்ட்டேன். இந்த அக்கவுண்டோட சர்டிஃபிகேட் கூட வந்திருக்கும். ஆனா அது எங்க பிரதர் நேம்ல தான் வந்திருக்கும். ஏன்னா, எங்க பிரதர் சொன்னா ஒரு கேஒய்சி இது நடக்கும்னு சொன்னான். அது என்னன்னு தெர்ல. சரி இது என்னோட ஸ்டெப் 2 அக்கவுண்ட். சாரி அதே தான் வந்திருக்கேன். என் ஸ்டெப் 2 அக்கவுண்ட் இது. இத பார்த்தா மனசு கஷ்டமா இருக்கு. ஸ்டெப் 2 அக்கவுண்ட் ஓகேவா? மினிமம் ட்ரேடிங் டேஸ்லாம் முடிஞ்சிச்சு. டெய்லி லாஸ் லிமிட்டே எனக்கு கம்மியா தான் வந்திருக்கு. 117 தான். ஓகேவா? மேக்ஸிமம் லாஸ் தான் எனக்கு இதுவாயிடுச்சு. ஃபுல்லா எடுத்துட்டேன் நானு. அதனால இந்த அக்கவுண்ட் வந்து பிரீச் பண்ணிட்டான் என்ன. ஆ நான் ஒண்ணு சொன்னேன்ல, இந்த மாரி ஒரு கேஒய்சி ஸ்டெப் நடக்கும்ன்ட்டு. அது எங்க அண்ணன் என்ன சொன்னான்னா, அக்கவுண்ட் நீ பாஸ் பண்ணதுக்கப்புறம் கேஒய்சி வெரிஃபிகேஷன் மாரி ஒண்ணு கேட்பாங்கன்னு சொன்னான். அது உண்மையான்னு தெர்ல. அது நான் என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன் காய்ஸ். அதுக்கப்புறமா இத இந்த ஃபண்டிங் பிப்ஸோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. அதுல போயிட்டு அந்த லிங்க தொட்டு லாகின் பண்ணீங்கன்னா, எனக்கு கொஞ்சோண்டு கமிஷன் கிடைக்கும். இதுதான். நான் ஒரு காம்படிஷன் கூட போனேன். மேட்ச் ட்ரேடர்ல ஏதோ இதுதான். அ சும்மா தான் போனேன். லாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுதான். ஆனா வின் ரேஷியோ பாருங்க 75% எனக்கு. ஆனா என் லாஸஸ் பாருங்க. அது ஏன்னா எனக்கு வின் ரேஷியோ எதுக்கு 75% காமிச்சுதுன்னா, $6,000க்கு முன்னாடி எனக்கு வந்து அது ப்ராஃபிட்ல போயிருந்தது. அதனால அது அப்படி காமிச்சது. பாருங்க பிக் வின் வந்து 1296ன்னு காமிக்குதா? அதுதான் அங்க. ஸோ அதுதான் கைஸ். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் தான் பெஸ்ட்டு.
ஸோ அப்புறம் இதோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா ஐபி அட்ரஸ் ரூல்ஸ் தான். அதான் உங்களோட மொபைல் வந்து ஒரு நெட்வொர்க்ல வந்து ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணணும். அதே மாரி அந்த மொபைல உங்க டிஸ்ட்ரிக்ட்ட விட்டு தாண்ட போகக்கூடாது. உங்க இப்போ நான் சென்னையில இருக்கேன்னா, சென்னைய விட்டு தாண்டி போய், அங்க போயிட்டு நெட் ஆன் பண்ணி, அந்த மாரி ஏதாச்சும் பண்ணேன்னா, அக்கவுண்ட் ப்ளோ ஆயிடும். ஏன்னா ஐபி அட்ரஸ் மாறிடும்னுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க சப்போஸ் அந்த மாரி கொண்டு போற ஆளா இருந்ததுன்னா, தயவு செஞ்சு லாகின் பண்ணாதீங்க. அப்படியே லாகின் பண்ணா கூட ஃப்ளைட் மோட் போட்டு எடுத்துன்னு போங்க. ஆனா, அது கூட நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அந்த மாரி ஏதாச்சும் வெளிய போற ஆளா இருந்தா. நான் ப்ரிஃபர் பண்ணது லேப்டாப் இல்லன்னா கம்ப்யூட்டர் இருந்தா அதில போட்டுக்கோங்க கைஸ். அது வந்து ஒரு பெட்டரா இருக்கும் உங்களுக்கு பண்றதுக்கு. அப்பதான் நீங்க லாகின் பண்ணி வச்சா கூட அதில வரும். அவ்வளோதான் கைஸ். என்ன பொறுத்தவரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்ட்டேன்னு நெனைக்கிறேன். சரி, இந்த வீடியோ இன்னியோட முடிச்சுக்கலாம். இதோட வீடியோ நெக்ஸ்ட் மண்டே வரும்னு நெனைக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு புது வீடியோவோட வரேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.